நேரம், இயேசு தொடும் நேரம், இயேசு தொடும் நேரம். Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole. We welcome you for the program Touch Jesus, He saves, He heals. Yes. சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, அப்பமும் திராட்சரசம் வந்தாலே என்ன வருது கூட சேர்ந்து? ஆசீர்வாதம். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவரா இல்ல சபிக்கிறவரா? எப்படிங்க பேசுங்க. நம்முடைய ஆண்டவர் யாரு? அங்க சொன்னா பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் படைத்த உண்டையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கிடுங்க. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிற யாவருக்கும், இந்த டச் ஜீசஸ் சபையாருக்கும் உண்டாவதாக. விளங்குதா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். விளங்குதா? அப்போ கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றா கூடவே சேர்ந்து என்னவும் சேர்ந்து வருது? ஆசீர்வாதமும் சேர்ந்து வருது. ஏன்னா கர்த்தருடைய பந்தியில என்னெல்லாம் கிடைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தீர்க்காயுசு கிடைக்கும், பிளஸ் அடுத்தது என்ன கொடுப்பாராம்? தீர்க்காயுசு பிளஸ் ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வானத்தையும் எல்லாரும் சேர்ந்து சொல்லாமே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சரி, நான் ஆரம்பிக்கிறேன், சொல்றீங்களா? எனக்கு ஒத்தாசை வரும். எங்க? சங்கீதம் 121. அதெல்லாம் டக்குன்னு ஏற்கனவே படிச்ச வசனம் தானே, இல்ல படிக்கலையா நீங்க? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவருடைய ஆசீர்வாதத்தெல்லாம் சொல்லியிருக்கு பாருங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. வாசிக்கிறேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. சொல்லுங்க எல்லாரும், ஆமென். என் கண்கள் ஏறெடுப்பேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவனுரங்கார். என் தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் தேவன் ராப்பகல் உறங்காரே. ஏறெடுப்பேன் வல பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வல பக்கத்தில் நிழல் அவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். ரைட். உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு? ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. யாருக்கு? யார் சொன்னது? யாரு? மெல்கிசேதேக்கு. மெல்கிசேதேக்கு யார் தெரியுமா? சாலேமின் ராஜா, நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா என்ற அர்த்தம். சமாதானத்தின் ராஜா யாரு? யாருங்க? ஷலோம். யாரு? இயேசு கிறிஸ்து. நீதியின் ராஜா யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப மெல்கிசேதேக்கு யாரு? பேசுங்க. மெல்கிசேதேக்குன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? சாலேமின் ராஜா,
நீதியின் ராஜா. சாலேமின் ராஜா யாரு? இயேசு. நீதியின் ராஜா யாரு? இயேசு. இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்யறாரு இங்க? ஆபிரகாமுக்கு, ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரன் லோத்தை என்ன செஞ்சுட்டாங்க? அங்க சோதோம் குமார பட்டணத்துல போனா எல்லாம் சேர்ந்து மொத்தத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. கொள்ளையடிச்சிட்டு போனப்ப என்ன செஞ்சார்? ஆபிரகாம் சகலத்தையும் கொண்டு என்ன செய்தார்? திருப்பி கொண்டு வந்தான். சொல்லுங்க, திருப்பி கொண்டு வந்தான். என்னென்ன காரியம் உங்களுக்கு வரணுமோ கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அதை திரும்ப தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் திரும்ப கொடுக்கிறவர். ஆமீன். கர்த்தர் என்ன செய்கிறவர்? திரும்ப கொடுக்கிறவர். ஏன்னா 2 தடவை சொல்லியிருக்குது அந்த அதிகாரத்துல. என்ன செய்தான்? சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்தான். சகலத்தை என்ன செய்தான்? திருப்பி கொண்டு வந்தான். எப்போ திருப்பி கொண்டு வந்த உடனே யார் வந்தது? எதிரில் வந்தது யாரு? சாலேமின் ராஜா மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து என்ன செய்து? அப்போ இங்க உங்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வரும்போது கூடவே என்ன சேர்ந்து வருது? நீ இந்த வசனத்தெல்லாம் நீ சுதந்திரிக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் all these blessings shall overtake thee போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ ஆசீர்வாதத்தை தேடி ஓட வேண்டியதில்லை, ஆசீர்வாதம் உன்னை விட வேகமா உன்னை முந்திக்கிட்டு ஓடுன்னு போட்டிருக்கு பைபிள்ல. ஆசீர்வாதம் என்ன செய்யுது? நீங்க தேடி தேடி கிடைக்கலனாலும் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி. நீங்க தேடுற ஆசீர்வாதம் நீங்க நினைக்கிறத விட வேண்டிக் கொள்றதை விட அதிகமாக உங்களை காட்டிலும் வேகமாக கடந்து ஓடத்தக்கதாக. ஏனென்றால் அந்த ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் 2 ஆசீர்வாதம் கொடுத்தார். அளவில்லாத ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் சொல்லுங்க பார்க்கலாம். வானத்து நட்சத்திரங்களை போல. அடுத்தது கடற்கரை மணல் எத்தனை. வானத்து நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. கடற்கரை மணலை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு. ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? ஆண்டவரே எனக்கு என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்றார், எப்பா நான் உனக்கு என்ன செய்ய போறேன்? இந்த உன் வீட்டில் இருக்கிற இந்த எலியேசர் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவனை வெளியே அழைத்து என்ன சொன்னார்? நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அதை என்ன செய்? என்ன இதெல்லாம் நடக்குமா அப்படி கேட்குறீங்களா? அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன் நடக்கும்? இயேசு சிலுவையிலே தரித்திரம் அடையாதவர், சகல இந்த பூமிக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரியாரு. எங்க ஒரு கிரவுண்ட் இங்க வாங்கணும்னா 1 கோடிக்கு மேல போதும் இல்ல? உங்களால 1 கோடியும் பார்க்க முடியல, என்ன செய்ய முடியல, வாங்கவும் முடியல. ஆனா இந்த 1 கோடிக்கு காட்டிலும் பல கோடிக்கு சொந்தக்காரர் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுக்கு சொந்தக்காரர் யாரு? நீங்களும் நானும் சொல்லி 1 பேதுரு 2:10 சொல்லி இருக்குது. நாம் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம் என்று சொல்லி. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்க யாரு? உன்னதமான தேவனுக்கு சுதந்திரவாளி. ஆமீன். நீங்கள் தான் யாரு? உன்னதமான தேவனுடைய சுதந்திரவாளி. ஆமீன். இந்த பக்கத்து இடத்தையும் நம்ம தான் என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். ஆமீன். சொல்லுங்க இயேசுவின் நாமத்துல. ஏன்னா நம்ம பாக்கெட்டை வச்சு இல்ல, நம்ம பாக்கெட்ல வச்சு பணத்தை பார்த்து எண்ணி நம்ம என்ன செய்யறது இல்லை, வாங்கறது இல்லை. இதை சொன்ன உடனே ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க தெரியுமா? ரைட், பாஸ்டர் இப்போ பக்கத்து இடத்த வாங்குறதுக்கு 1 கோடி வச்சிருக்காரு, வாங்கிட்டு வரணும். 1 கோடி என் பாக்கெட்லையும் இல்லை, என் அக்கௌண்ட்லையும் கிடையாது. என் வேலை சொல்லணும். என்ன சொல்லணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன கிடையாது? எல்லையே கிடையாது. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறவர்? வானத்து நட்சத்திரங்களை போல. அடுத்தது கடற்கரை மணல் அத்தனையாக. அதனால நான் இங்க பக்கத்து இடத்த வாங்குவேன்னு சொல்லுவேன். அடுத்தது இதுல நான் 5 மாடி கட்டுறேன்னு சொல்லுவேன். சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் வேலை என்னது? சொல்லணும். நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். மலையை பார்த்து என்ன செய்யணும்? மரத்தை பார்த்து பேசணும். அடுத்தது எதை பார்த்து பேசணும்? மலையை பார்த்து பேசணும். அடுத்தது காற்றை பார்த்து, கடலை பார்த்து, கொந்தளிப்பை பார்த்து என்ன செய்யணும்? எந்த இடத்துல நீங்க பணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களோ அந்த பணத்தை பார்த்து என்ன செய்யணும்? பேசணும். ஏன்னா இன்றைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? யோய்தா வாழ்ந்த நாட்கள் 130 வருஷம். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய நாட்களிலே மீந்த பணம் என்ற வார்த்தை இங்கே வருகிறது. அங்க என்னது? நாள்தோறும் சர்வாங்க தகன பலி செலுத்தி வந்தான். நீங்க 5 கோடி கொடுத்து ஒரு நிலத்தை வாங்கினாலும் அதுல என்ன வரணும்? மீதி பணம் வரும்படிக்கு கர்த்தருடைய பந்தி உங்களுக்கு உதவி செய்கிறது. ஏனென்றால் அவர்களை கர்த்தர் எப்படி புறப்பட பண்ணினார்? எப்படிங்க? எங்கேயா கேட்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றா வெள்ளி கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும்னு. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற நம்ம பிரசங்கிமாறு மாத்திட்டாங்க. என்ன மாத்திட்டாங்க? நீ வெள்ளியும் பொண்ணும் போடலனா தான் என்ன செய்யணும்? பந்தியில பங்கு பெறணும்னு ஒரு காலம் இருந்தது. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமாங்க? வெள்ளி போட்டா பொண்ணு போட்டா எங்க பங்கு பெறக்கூடாது? கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. நீ நகை போடாம இருந்தாதான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா
பந்தியில பங்கு பெற்றவங்களுக்கு கர்த்தரே கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? வெள்ளியோடும். எங்க யாத்திராகம் 12:36 போட்டிருக்குது. நான் சொல்லல, வசனத்துல இருக்குது. வசனத்தை படிக்கலன்னா, வசனத்தை படிக்காதனால தான் பிரசங்கிமார் ஏமாத்திட்டாங்க. விளங்குதா? வசனத்தை தெளிவா படிச்சு கற்றுக்கொள்ளுங்கள். மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளை பொன் உடைமைகளையும், நான் ஒன்ன விட்டுட்டேன் பாருங்களேன், வெள்ளி சொன்னேன், பொண்ணு சொன்னேன், ஒன்ன விட்டுட்டேனே. என்னது அடுத்தது? வஸ்திரம். வெள்ளி பொண்ணு, என்னது? வஸ்திரம். வெள்ளியும் பொன்னையும் வஸ்திரத்தையும் கொடுக்கிறது யாரு? உங்க ஆண்டவர் இயேசு. அதுல ரொம்ப விருப்பமா இருக்கிறார். அதனாலதான் என்ன சொன்னாரு? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்கு நீங்கள் கவலைப்படாமல் சொல்லி மத்தேயு 6 சொல்லிட்டு, உன் நீதியையும் உன் வேலையும் உன் தொழிலையும் தேடாது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதினா என்னது? அவருடைய நீதினா பிதா முன்பாக நிற்கிற தகுதி, ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். விளங்குச்சா? அதுல நம்ம போன வாரம் படிச்சோம். 1 பேதுரு 3:18 என்ன பார்த்தோம்? 1 பேதுரு 3:18, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டு அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். கிறிஸ்துவும் நம்மை யாருக்கிடத்துல சேர்க்கும்படிக்கு? தேவனிடத்துல. உங்களை என்னை சேர்த்துட்டாரா? சேர்க்க போறீங்களா? இனிமேதான் சேர்க்க போறாரா? இயேசுவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே கர்த்தர் என்ன செய்துட்டார்? உங்களை என்னை யாருக்கிட்ட சேர்த்துட்டாரு? தேவனிடத்துல ஏற்கனவே சேர்ந்துட்டீங்க. சேர்ந்த ஆளு அங்கிருந்து திருப்பி பரலோகத்திலிருந்து உங்களை கீழே தள்ள மாட்டாரு. விளங்குச்சா? உங்க ரட்சிப்பு உங்க கிரியினால நடக்கல. நம்ம ஏற்கனவே யோவான் 10:28 நம்ம படிச்சோம். நம்மளுடைய ரட்சிப்பு எங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? 10:28 படிங்க. யோவான் 10:28, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் என்ன செய்வதில்லை. நித்திய ஜீவன் கெட்டு போகுமா? ஹலோ, உங்க நித்திய ஜீவன் கெட்டு போகுமா? பிரதர், உங்க நித்திய ஜீவன் கெட்டு போகுமா? கெட்டு போகுமா? கெட்டு போக ஏன் கெட்டு போகாது? இருக்கு இன்னும் அதுல, அந்த வசனத்துல. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. உங்களை ஆண்டவர் கரத்திலிருந்து ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? பறித்து கொள்ளவே முடியாது. இதை ஏன் சொல்றேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அங்க மறுபடியும் இங்க 1 நாளாகவும் 25 லெப்ட் சைட்ல நம்ம படிச்சோம். யோய்தா 130 வருஷம் உள்ளவனா இருந்து அவன் மரித்தான் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னால பாக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்துல சர்வாங்க தகன பலி தினமும் செலுத்தி வந்தார்கள். அதே 2 நாளாகும் புஸ்தகத்துல வலது கை பக்கத்துல என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் யாராலே கூடும்? தேவனாலே கூடும். அதனால கர்த்தர் உன்னை விழப்பண்ணிடுவார்னு பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு பிதாவானவர் விழப்பண்ணினாரோ அன்னையிலிருந்து உங்களை விழப்பண்ண அவர் செய்யறதே கிடையாது. விளங்குதா? உங்க கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் யாரு? சொல்லிட்டே இருக்கலாம். கர்த்தர் யாரு? நல்லவர். அவர் விழப்பண்ணுகிற தேவன் அல்ல. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? கர்த்தர் விழப்பண்ணுகிற தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கும் போது கீழே விழுந்தார். எதுக்கு? நீங்க விழக்கூடாதுன்னு சொல்லி. அதனால நீங்க கீழே விழுறது மட்டும் இல்ல, பாதாளத்திலே விழ முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எங்க போக முடியாது? நரகத்திற்கோ பாதாளத்துக்கோ என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாரும் இந்த ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? எல்லாரும் பழைய பாட்டு தான், எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. வல்லவர் நல்லவர், சத்தமா பாடுங்க. வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர் நல்லவர் போதுமானவர். நன்றியால் துதிப்பாடு, வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர் நல்லவர் போதுமானவர். Glory. என்றும் பாடுவேன்
கொண்டாடு. இப்ப நம்ம வேதத்துல பார்த்தது என்ன? கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறவர்களை ஆபிரகாம் அங்கே லோத்தையும் சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். திருப்பி கொண்டு வந்த ஆபிரகாமுக்கு கொடுத்தது யாரு? மெல்கிசேதேக்கு என்ன கொண்டு வந்தார்? உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு என்ன செய்தார்? அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து. அப்பமும் திராட்சரசமும் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்காதீங்க. கூடவே சேர்ந்து என்னவும் சேர்ந்து வருது, ஒரு போனஸ் சேர்ந்து வருது. என்னது? ஆசீர்வாதம். அதனால கர்த்தருடைய பந்தி சாதாரணமா நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் இந்த பந்தியில என்ன செய்யலாம்? பங்கு பெறலாம். விளங்குதா? இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாரும் இந்த பந்தியில என்ன செய்யலாம்? பங்கு பெறலாம். அதனால இதுல பங்கு பெறாத, நீ பங்கு பெறு, நீ பங்கு பெறக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. வேதத்துல அப்படிப்பட்ட அதிகாரம் போதகர்களுக்கு கிடையாது. ஆனா சபை தான், சபையில ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாங்க. என்ன ஒழுங்கு வச்சிருக்கிறாங்க? நீ ஞானஸ்நானத்துக்கே ஒப்பு கொடுக்கலன்னா நீ பந்தியில மட்டும் ஏன் பங்கு பெறணும்னு சொல்லி சபையில ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாங்க. ஆனா வேதத்துல கிடையாது. விளங்குதா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே என்ன செய்யலாம்? இந்த பந்தியிலே பங்கு பெறலாம். பந்தியில பங்கு பெற்ற என்னெல்லாம் கிடைக்கும்? வெள்ளி, பொன்னு, வஸ்திரம், அடுத்தது தீர்க்காயுசு. இன்னைக்குள்ள செய்தி என்ன? தீர்க்காயுசு, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி. எந்த ஆதாமுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது சொன்னாரோ, ஆனா உங்களையும் என்னையும் ஆதாமின் இரத்தத்துல பிறந்திருந்தாலும் மறுபடியும் நம்மை ஜெனிப்பித்து தேவனுடைய பலத்தினாலே நாம் காக்கப்படும்படியாக நமக்கு கர்த்தருடைய பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். ஆமேன். நமக்காக மரித்த எல்லாரும் தான் ஆண்டவர் இயேசுவின் அன்பை குறித்து சொல்லமா? டி மைனர் 2 டி மைனர். கர்த்தருடைய பந்தியாகிய அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த சபையாருக்கு உண்டாவதாக. க்ளோரி, ஹல்லேலூயா சொல்லிட்டு, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். விளங்குதா? உங்களுக்கு யாரெல்லாம் சத்துருவா இருக்கிறாங்களோ அந்த பந்தி நடுவில், சத்துருக்கள் நடுவில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அதாவது உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற இந்த யாரெல்லாம் எதிர்த்து வந்து என்னெல்லாம் பண்ணுகிறார்களோ அவங்க நடுவிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இந்த அப்பமும் திராட்சரசமும் தந்து ஆசீர்வாதத்தை சேர்த்து கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு என்ன நடந்தது? அடுத்தது, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன செய்தான்? தசம பாகம் கொடுத்தான். அப்பமும் திராட்சரசமும் கொடுத்துட்டு, அப்பமும் திராட்சரசமும் மெல்கிசேதேக்கு கொடுத்துட்டு ஆபிரகாம் கிட்ட இருந்து என்ன வாங்கினாரு? தசம பாகம் வாங்கினார். ஏன்னா இந்த புதிய ஏற்பாடுல எபிரேயர் புஸ்தகத்துல என்ன சொல்லியிருக்குது? இங்கே மரிக்கிற மனுஷர் தசம பாகம் வாங்குகிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கு புதிய உடன்படிக்கையில. விளங்குதா? அதனால கிருபையை பத்தி செய்தி கேட்கிற ஆளு என்ன செய்யணும்? 10% தசமம் வாங்க கொடுக்க கூடாது. அமெரிக்கால ஒரு சபை இருக்குது தெரியுமா? கிரெஃப்லோ டாலர் சொல்லி காட் டிவியில பேசுவார். அவங்க சபைக்கு வர்ற ஆள்லாம் அவர் சொல்லி கேட்கறது இல்லை. ஆனா அவங்க சபையில என்ன செய்யறாங்களாம்? 10% இல்லை, 20% தசம பாகம் கொடுக்கறாங்கன்னு சொல்லி அவருடைய சபையாரெல்லாம் கொடுக்கறாங்கன்னு சொல்லி அவர் சொல்றார். அதனால கிருபையில இருக்கிறவங்க 10 இல்லை 20 இல்லை, அதனால நான் மொத்தமாவே கொடுத்துட்றேன்னு ஒண்ணுமே கொடுக்காமலே இருக்கக்கூடாது. விளங்குதா? அதனால கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் அதாவது நம்ம கர்த்தர் காசு கொடுக்கறோம்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆசீர்வாதம் என்னுடைய பலத்தினாலே என்னுடைய திறமையினால் உண்டாகல. இந்த ஆசீர்வாதம் எனக்கு எப்படி கிடைச்சது? கர்த்தர் எனக்கு கிருபை செய்தபடியால் இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது என்று சொல்லி நம்ம யாரை கனம் பண்ணுகிறோம்? கர்த்தரை நாம் கனம் பண்ணுகிறோம். அவன் சொல்றான் பாருங்க, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டை ஆகிலும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு பாதரட்சையின் வார கூட என்ன செய்ய மாட்டேன், எடுத்துக்க மாட்டேன்னு வானத்தையும் பூமி படைத்த கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொன்னான். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இதை சொல்லிட்டு தசம பாகம் வாங்கிட்டு உடனே அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? கர்த்தர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார். அந்த பந்தியில பங்கு பெற்ற என்ன கிடைக்குது? அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, அப்பமும் திராட்சரமும் ஆசீர்வாதமும் சேர்ந்து வருகிறது. விளங்குச்சா? ஆசீர்வதித்து உடனே பக்கத்திலே சொல்லியிருக்கு பாருங்க 15:5, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால். எங்க இதெல்லாம் எப்படி நடக்கும்னு
உங்க திறமையை வச்சு, உங்க கை திறமையை வச்சு, உங்க தொழிலை பார்த்து நீங்க சொல்லாதீங்க. ஆசீர்வதிக்கிறது யாரு? உங்க தொழில் இல்ல. ஆசீர்வதிக்கிறது யாரு? பேசுங்க. ஆசீர்வதிக்கிறது யாரு? கர்த்தர் தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே நமக்கு கொடுத்தபடியினால் அவர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன கிடையாது? all these blessings shall overtake thee ன்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் சொல்லி தமிழ்ல போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையில் வந்து உன்னை விட வேகமாய் தாண்டி சொல்லும் போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. அதனால ஆசீர்வாதம் என்பது நீங்க நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அதை காட்டிலும் நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவர் என்றுதான் வேதத்துல சொல்லி இருக்குது. நீங்க ஆர்டரை தேடி தேடி போவீங்க. ஆர்டர் உங்களை நீங்க தேடின இடத்துல கிடைக்காது. ஆனா ஆர்டர் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் கிருபை செய்வார். நீங்க அநேகர் நம்ம சபைக்கு வந்தவர்கள் நான் பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரினை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து வந்தார்களோ அநேகருடைய வீடு, ஒரு சிலருடைய வீடு கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு சில ஆட்களுக்கு நல்ல வேலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல சம்பளத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வருமானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் அப்படியாக பெருகதான் செய்து கொண்டிருக்கிறாரே தவிர கர்த்தர் என்ன செய்கிறவர் அல்ல, சிறுமைப்படுத்துகிறவர் அல்ல. இயேசுவை பின்பற்றுகிற எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் யாரு? ஆசீர்வதிக்கிறவர். அதான் நம்ம பாடணும். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பாடணும். ஒண்ணு, வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பார். இது முதலாய் பத்திரமாக காப்பார். இது முதலாய் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பேன். ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு அளவே கிடையாது. அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவன். நம்முடைய தகுதி தராதரத்தை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதியாமல் கல்வாரி சிலுவையிலே அவர் செய்த புண்ணியத்தின்படி அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்குன்னு சொல்லி கர்த்தருடைய பந்தியினாலே என்ன கிடைக்குது? வெள்ளி, பொன்னு, வஸ்திரம், அடுத்தது நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்தி? ஹலோ, அவங்களாம் எங்க போவாங்க? ஜெயச்சந்திரனுக்கு சரவணா ஸ்டோருக்கு போவாங்க. எதுக்கு? வெள்ளி பொண்ணு வஸ்திரத்துக்கு. நீங்க எங்க வருவீங்க? வெள்ளி பொண்ணு வஸ்திரத்துக்கு எங்க வரணும்? சர்ச்சுக்கு. வெள்ளி பொண்ணு வஸ்திரத்துக்கு எங்க உலகத்தாரெல்லாம் எங்க போவாங்க? சரவணா ஸ்டோர், ஜெயச்சந்திரன், அப்புறம் வேற நிறைய கடலை எனக்கு பேர் தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சது அது 2 தான். ஆனா நீங்களாம் எங்க வந்திருக்கிறீங்க? வெள்ளி பொண்ணு வஸ்திரம் கிடைக்கிறதுக்கு எங்கெங்க வரணும்? உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளி பொண்ணு வஸ்திரம் வேற எங்கன்னா யாராவது ஃப்ரீயா கொடுத்தா போங்க. அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சு யாரும் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க, கர்த்தரை தவிர. விளங்குதா? வெள்ளி பொண்ணு வஸ்திரத்தை வாய்க்க பண்றது யாரு? நீங்க பணம் வச்சிருந்தாலும் யாரு வாய்க்க பண்ணணும்? பணம் வச்சிருந்தாலும் என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. கர்த்தர் வாய்க்க பண்ணலாம் என்ன செய்ய முடியாது?
வாங்க முடியாது. அதனால ஆசீர்வதிக்கிறது யாரு? கர்த்தர் ஒருவரே என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் எதோட சேர்ந்து வருது? அப்பமும் திராட்சரசமும் ஆசீர்வாதமும் சேர்ந்து வருது. கூடவே ஆசீர்வாதத்தை உங்க கண்ணால பார்க்க முடியல, ஆனா உங்க வாழ்க்கையில் என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. இன்னைக்கு ஜூலை மாதம் முதல் வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில அவருடைய அப்பமும் திராட்சரசமும் ஆசீர்வாதமும் சேர்ந்து வருகிறது. ஹலோ, எங்கேயாவது பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா? உங்க பைபிள் காலேஜில் சொல்லி கொடுத்தாங்களா? மதுரையில் பைபிள் காலேஜ் படிச்சிங்களே, சொல்லுங்க, சொல்லி கொடுத்தாங்களா? கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்றா வெள்ளி கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும்னு சொல்லி கொடுத்திருந்தா ஏற்கனவே இப்போ வெள்ளியோட கையில் ஒரு 10 மோதிரம் மாட்டிட்டு வந்திருப்பீங்க. ஆபிரகாம் அதே அதிகாரத்திலே சொல்றான், நீ என்ன ஐஸ்வர்யவான் ஆக்குன்னு நீ சொல்லக்கூடாது. ஐஸ்வர்யவான் ஆக்குறது யாரு? கர்த்தர் சொல்லி பழைய உடன்படிக்கையிலே சொன்னான் அவன், பழைய ஏற்பாட்டிலேயே. அதனால உங்களை நீ ஆசீர்வதிக்கிறது யாரு? இந்த பந்தியில பங்கு பெறுகிற எல்லாருக்கும் என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. ஒருவேளை நீங்க மட்டும் ஒருவேளை உங்க பிள்ளைகள் உங்க மனைவி மக்கள்லாம் வராமல் இருந்தால் அவர்களுக்கும் என்ன உண்டு? இந்த ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு ஆடு அடிச்சா யாருக்கெல்லாம் பாதுகாப்பு? அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. அதே போல உங்க வீட்டுக்கு ஒரு ஆளா நீங்க வந்திருந்தாலும் உங்க வீட்டில் எல்லாருக்குமே என்ன உண்டு? இந்த பந்தியில பங்கு பெறுகிற எல்லாருக்குமே என்ன உண்டு? பாதுகாவல் நிச்சயமாய் உண்டு. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். எத்தனை பேர் இளமைக்காய் காத்திருக்கிறீங்க? இளமை வேணுமா வேண்டாமா? இளமை வேணுமா வேண்டாமாங்க? உலகத்தான் சொல்றான் இளமை இதோங்கிறான். அந்த இளமை எங்க இருக்குது? கர்த்தருடைய பந்தியில இருக்குது. உடனே பாஸ்டர் சினிமா பாட்டு கேட்கிறாரு சொல்லாதீங்க. ஏங்க, நீங்க தெருவில் போனா உங்க காதுல சினிமா பாட்டு விழுமா விழாத? நான் பைபிள் படிக்கிறேன், இளமை வேதத்துல இருக்குன்னு சொன்னா உடனே எவன் இளமைன்னு சொல்றானோ அது காதுல நிச்சயமா உள்ளதான் செய்யும். அது காதல கேட்டா அதை கேட்டுட்டு கேட்காத மாதிரி போறது இல்லை. இளமை இதோன்னு அவன் உலகத்துல சொன்னானா, நான் சொல்றேன் இளமை எங்க இருக்குது? இதோ இந்த கர்த்தருடைய பந்தியில இருக்குது. விளங்குதா? ஏன்னா கர்த்தர் பந்தியை கொடுத்து கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அதனால மருந்து மாத்திரை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கு தெரியுமா? இளமை ஆகிறதுக்கு தான் என்ன உண்டு? அட்வர்டைஸ்மெண்ட் உண்டு. பார்த்துருக்கீங்களா? இளமை ஆகிறதுக்கு தான் என்ன உண்டு? நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பாருங்க. எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் என்ன காட்டும்? சோப்பு அது இதெல்லாம் என்னது? உன் முகத்துல புள்ளி இருக்குது, இது என்ன செய்யாது, இருக்காதுன்னு சொல்லி அதை இதை சொல்றான். ஆனா உன் முகத்துல இருக்கிற புள்ளி எல்லாம் போகணும்னா நீ டாக்டர் கிட்ட மருந்து மாத்திரை சாப்பிட்டாலாம் என்ன நடக்காது? முகத்துல இருக்கிற சுருக்கம் போகணும்னா என்ன செய்யணும்? எதுல பங்கு பெறணும்? கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறணும். இந்த ஐயா வந்திருக்கிறார், எல்லா சபைக்கும் போயிட்டு வந்திருக்கிறார். எங்கேயா கேட்டிருக்கீங்களா? கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றா வெள்ளி கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும்னு. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கள்ள உபதேசம்ன்றவாங்க. நான் என்னுடைய வார்த்தையை சொன்னா கள்ள உபதேசம். ஆனா நம்ம இப்ப எங்கிருந்து பார்த்துட்டு இருக்கிறோம்? வேதத்திலிருந்து ஆண்டவர் செய்த கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரைட், அப்படியே நாம் எல்லாரும் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறலாமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒண்ணு வாசி. இம்மானுவேலின் இரத்தத்தால் நீரைந்த ஊற்றுண்டே, பாவம் நீங்கும் மதினால் நீ வீழ்த்தியாகுமே, நீ வீழ்த்தியாகுமே, நீ வீழ்த்தியாகுமே. பாவம் நீங்கும் மதினால் நீ வீழ்த்தியாகுமே. மாப்பாவியான கள்ளனும் அவ்வூற்றில் மூழ்கினான், மன்னிப்பும் மோட்சானந்தம் அடைந்து பூரித்தான், அடைந்து பூரித்தான், அடைந்து பூரித்தான். மன்னிப்பும் மோட்சானந்தமும் அடை பூரித்தான். அவ்வாறினான்
above all nature and all created things, above all wisdom and all the ways of man. You were here before the world began, above all kingdoms